ஒருத்தருக்கு தீ வச்சாரு. இது உபச்சாரம். அவர் ஆக்சுவலாக அம்பை வச்சு தீ வச்சாரா? ஈரம்பு கண்டிலம் ஏகம்பர் தம் கையில் ஓரம்பே புறம் உந்திபெற ஒன்றும் பெருமிகை உந்திபெற. எங்கே வரும்? திருவாசகத்தில் வரும். அங்கே ஒரு திருவுந்தியார் இருக்குது, சித்தாந்தத்தில் ஒரு திருவுந்தியார் இருக்குது. இது திருமுறையில் வரக்கூடிய திருவுந்தியாரில் வருது. சரியா? அந்த சித்தாந்த உந்தியாரில் யாருக்காவது ஏதாவது ஒரு வரி ஞாபகம் வருதா? சித்தாந்தத்தில் உள்ள உந்தியாரில் உள்ளம் உருகில் உடனாகும். நம்ம உள்ளம் எவ்வளோ உருகுதோ அந்த அளவுக்கு சாமி என்ன செய்வாரா? கல் நெஞ்சில் என்ன செய்ய மாட்டார்? கம்ஃபர்ட்டாகவே இருக்காது, நம்ம வெளியே போயிடுவார். நீங்கள் உருக்கமாக வச்சுருந்தீங்கன்னா என்ன செய்வாராம்? ஏற்கனவே காலையில் சரக்கரை மூலம் சரக்கை ஏற்றணும்னு பேசியிருக்கோம். வேண்டாத சரக்கை வெளியே தரணும், ஏற்ற வேண்டிய சரக்கை ஏற்றணும். அப்படின்னா பட்டினத்தடிகள் சொன்ன மாதிரி பாலரை என்னவா மாறிடும்? சரி சரி ஆச்சா. சரி, அப்போ இப்போ இந்த ஒரே ஒரு அம்பால புறத்தை எரிச்சருந்ததும் உபச்சாரம் தான். சரியா? அதனால் அவரை என்ன சொல்லலாமா? அந்த அம்பு எய்கிறதுல வல்லவர் அப்படின்னு சுவாமியை சொல்லலாம். அவர் எதில் தான் வல்லவர்? இல்லை, எல்லாத்துலேயும் தான். சரி, அப்புறம் திருவெண்ணை நல்லூரில் என்ன கொண்டு போய் நிப்பாட்டி என்ன செஞ்சீர்? ஆளும் கொண்டு அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. அவரை மட்டும் ஆட்கொள்ளலை, நம்மளையும் ஆட்கொள்ளணும். கொண்டிருக்காருல, ஆட்கொண்டிருக்காரு. இல்லைன்னா நம்ம கிளாஸ்க்கு என்ன செஞ்சுருக்க மாட்டோம், வந்திருக்க மாட்டோம். திருமுறையை கையில் என்ன செஞ்சுருக்க மாட்டோம். இது ஒரு சாட்சி, சுவாமி நம்மளை ஆட்கொண்டாருங்கிறதுக்கு ஒரு சாட்சி அப்படின்னு சொல்லிட்டு, அது மட்டும் இல்லாமல் வெண்ணை நல்லூரில் அடிமையும் கொண்ட வழக்கு. இப்போ நாம் அவருக்கு அடிமையா இல்லையா? அப்படி இருக்கும்போது அடுத்தால என்ன சொல்கிறாரு? கோவலன் நான்முகன் இல்லையா? கோவலன்கிறது யாரு? கோவலன்கிறது யாரு? யாருமா? திருமால். பசு மேய்க்கிறான்ல, அதனால. அடுத்து நான்முகன்னா பிரம்மன். வானவர் கோன்கிறது யாரு? இந்திரன். அதனால் இவங்கள்லாம் சின்ன சின்ன பணிவிடைகள்லாம் செய்யும்படி இடமாக இருப்பது எந்த தலம்? திருநாவலூர். சரியா? சரி, ரெண்டாவது பாடல். தன்மையினால் அடியேனை தாம் ஆட்கொண்ட நாள் சபை முன் வன்மைகள் பேசிட என்ன கொடுத்தார்? அண்டர்லைன் பண்ணுங்க, அல்லது பிராக்கெட். தன்மையினால இருந்து வாழ்வு தந்தார் வரைக்கும் பிராக்கெட் பண்ணிக்கோங்க, இல்லாட்டா அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. என்னதான்? வன்மைகள். வன்மையாக பேசினால என்ன சொன்னாராம்? வன்தண்டன் என்பதோர் வாழ்வு தந்தார். அப்போ அந்த பேர் வச்சது யார்? வன்தொண்டன்க பேரை. வன்மையாக பேசினால என்ன பேர்? ஆமாம், உண்மை வருது. இதுக்கு வந்து அகச்சான்றுன்னு பக்கத்தை எழுதிக்கோங்க. அவரோட வாழ்க்கையை பற்றி இப்போ நம்ம அவருக்கு வன்தொண்டன் ஒரு பேர் உண்டுன்னு சொல்கிறது, அவரே அவர் வாய்ப்பட சொன்னார்னா அகச்சான்று. அவரே சொல்கிறதுக்கு பேர் அகச்சான்று. உண்மைகள் பேசவும் பொன்னை தந்து என்னை போகம் புணர்த்த நன்மை நாற்கிடமாவது நம் திரு நாவலூரே. இல்லையா? சுவாமிக்கு என்ன குணம் இயல்பாக இருக்குது? பேரருள் உடைமை. எத்தனை குணம் சுவாமிக்கு? அதில் பேரருள் உடைமைன்னு ஒரு குணம் இருக்குது. இருக்கா? ஏன்னா அவருக்கு வேறு எதுவுமே தெரியாது. அருள் அருள் அருள். சரிதானே? எல்லாருக்கும் அருளை என்ன செய்யணும்? கிள்ளி கொடுக்கணுமா, அள்ளி கொடுக்கணுமா? அள்ளி தான் கொடுப்பார், வாரி வாரி கொடுப்பார். வாரி வாரி கொடுக்காருன்னா இவர் அவ்வளோ பெரிய பிரபுவா சுவாமி? சொல்லுங்க, எனக்கு நீங்கள் அதுக்கு சாட்சி கொடுங்கப்பா. கேள்வியை உள்டாவா கேட்கவா? பிள்ளையாருக்கு என்ன எந்த தேவாரம் படிப்பீங்க? படிங்க. மிகு கொடை வடிவினர் கையிலே இருக்கு, நீங்க டெய்லி படிக்கிற பாட்டிலே இருக்கு. சுவாமி வள்ளல்ங்கிறது மிகு கொடை வடிவினர். சரிதானா? சாதாரண கொடையில் மிகு கொடை, அதுக்கு மேலே கொடையே கிடையாது. அந்த அளவுக்கு வாரி வழங்குவார் சுவாமி.
அதனால் என்ன செஞ்சிட்டாராம், நீ வந்து எல்லார் முன்னாலே என்னை வச்சு உனக்கு அருள் நிறைய இருக்கிறதுனால என்னோட பிழையெல்லாம், அதாவது புன்மைகள் பேசவும் உன்னை குறைச்சி பேசினேன் நான், அதெல்லாம் நீ மனசில் வச்சுக்கிடாம சரியா, நான் உனக்கு அடிமைங்கிற ஒரே விஷயம். இப்போ நமக்கும் அதான் பொருந்தும். அவரை நம்ம பேணுதமோ இல்லையோ, நாம் அவரோட அடிமைங்கிறதுக்காக நம்மளை அவர் பேணிக்கிட்டே இருக்க, சரிதானே? அதுக்கு என்ன செய்யணும்? என்ன செய்ய போறீங்க? கேட்கல. வியக்கிறீங்களா? யான் இதற்கு இளன்வோர், அதுக்கு கைமாறலாம் நம்மளால, அவர் நமக்கு செய்கிறதுக்கு பதிலுக்கு கைமாறு செய்ய நம்மளால சாத்தியமே கிடையாது. சரி, இப்போ என்ன சொல்கிறார் அடுத்தால? அப்போ நான் வந்து உன்னை ரொம்ப வசை சொற்கள் இல்லையா அந்த சபை முன்னால் பேசினேன், அதெல்லாம் வசை சொற்களை இசை சொற்களாக நீ ஏற்றுக்கிட்ட. என்ன சொற்களா? ஆமாம். காலையில் தான் பார்த்தோம், கோளை மிடராக குளகுளான்னு எடுத்து உளர்னாலும் அவர் என்ன செய்கிறாரு, என்னமா பாடுதான் என்னை நினச்சி பிள்ளை அப்படின்னு இந்த பிள்ளையில மழையில் பேசும், அது திருத்தமாக இருக்காது. ஆனால் அந்த அம்மாவை எம்மா என் பிள்ளை என்னெல்லாம் பேசிட்டு எப்படி மகிழ்வாளோ அதே மாதிரி நம்ம உளர்றது பூரா அவர் என்ன செஞ்சிட்ருக்காரு, சந்தோஷமாக கேட்டுட்ருக்காரு. சரி, அப்போ அந்த வசை சொற்களை இசை சொற்களாக நீ ஏற்றுக்கிட்டதுக்கு எது அத்தாட்சின்னா, எனக்கு வந்தொண்டன் ஒரு பேரை நீயே கொடுத்துட்டியே இல்லையா, அப்படிங்க அந்த பதவியை தந்து இல்லையா, நான் பாட பாட நீ அதை கேட்டு கேட்டு மகிழ்ந்து எனக்கு நீ என்ன கொடுத்த, பொன்னும் போகமும் தந்தாச்சு. பொன்னும் மெய்ப்பொருளும் போகமும் திருவும், அவ்வளவுதான். அது ஞாபகத்துக்கு வந்துட வேண்டியதுதான். அதனால் இதுக்கு நன்றி கடன் பட்டாலே நமக்கு வாழ்நாள் பூரா என்ன செய்ய முடியாது, அவர் தினமும் கொடுத்துட்ருக்கார். முதல்ல அவர் தினம் நமக்கு கொடுக்குற ஒரு பெரிய விஷயம் என்னது, உயிர் எந்திரிக்கோம்ல. நேற்று நைட்டு படுத்ததை காலையில் எந்திரிக்கிறது யாரால, அதுக்கே நன்றி சொல்லிட்டு தான் முதல்ல எந்திரிக்கும் போது சரியா. எத்தனை பேருக்கு தூக்கத்தில் உயிர் பிரிஞ்சிருது. இந்த சிவராத்திரி அன்னைக்கு ஒருத்தர் வந்து உழவார பணி செய்ய போய் ஒரு கோயிலில் ஒருத்தர் தவறி போனார் சரியா. இன்னொருத்தர் ஃபேஸ்புக்கில் போட்டிருக்காரு, 4வது காலம் இவர் சிவபூஜை பண்ணுறாரு, அந்த அம்மா பண்ணுச்சா பண்ணலன்னு எனக்கு சொல்ல தெரியல, அந்த வாசகத்தை வச்சு கெஸ்ட் பண்ண முடியல. நான் 3:30 மணி காலையில் வீட்டம்மாவோட உயிர் பிரிஞ்சிச்சு. நேர சிவலம் தானே, அதுக்கு எல்லாருமே திகச்சு கேள்வி, என்ன சிவா அவங்க நல்லதானே இருந்தாங்க, அவங்களுக்கு அவர் தெரிஞ்சவங்கெல்லாம் கேட்குங்க, அவங்க நல்லதானே இருந்தாங்க, அவங்களுக்கு என்ன செஞ்சுன்னு. சிவராத்திரி அன்னைக்கு காலையில் 4ஆம் காலத்தில் புரட்டு போகிற அளவுக்கு அந்த ஆன்மா என்ன செஞ்சிருக்கு, புண்ணியம் பண்ணியிருக்கு. அது அறியாமை, அது அறியாமை. ஐயா சாமி கும்பிடாம இருந்தால் இவங்கள விட்டு வச்சுருந்தாரா, அடுத்தால அவங்கள மடக்குவோம். சாமி கும்பிட்டவங்க வீட்டில் இப்படிலாம் நடக்கு, கும்பிடாத இவங்கெல்லாம் நல்லா இருக்காங்களாம்மா. இப்போ நம்மளோட முதலமைச்சரே எடுத்துக்கலாம், அவர் கும்பிட மாட்டார், ஆனால் அவருக்கு பதில் யார் கும்பிட்டுருக்கா, திருக்குவளை. ஆமாம், அங்கே சிவபெருமான் கோயில் இருக்குங்கிறதே மறைச்சிட்டு இவங்க ஊருங்கிறத பெருசாக தெரியல. இங்கே சிவபெருமான் இருக்காரு, அங்கே ஒரு கோயில் இருக்கு, அப்படிங்கிறதே எங்களுக்கு தெரியாது, யாருக்குமே தெரியாது. இவரே சாமியை வந்து இவரே சாமியை வந்து இன்னொரு இடத்துல பித்தர்னு சொல்லியிருக்காரு. 7-14-1 போட்டுக்கோங்க. காலையில் பார்த்தோம்ல பித்தர், அது பக்கத்தில் போட்டுக்கோங்க. 7-14-1. பித்தரே ஒத்தோர் நச்சிலராகில் இவரலாது இல்லையோ. இவரை விட்டால் நமக்கு வேறு ஆள் இல்லையாக்கும். ஆள் இருக்கா இல்லையா, இவரை விட்டா ஆள் இல்லை. இவர் தராட்டா வேற யாராலையும் தர முடியாது. மற்றவங்க தந்தாலுமே அது இவரால் தான் தரணும், சுயமாக தர முடியாது. அடுத்த பாடல், வேகம் கொண்டோடிய வெள்விடை ஏறியோர். அது எப்படி ஓடுதான், ரிஷபவாகனம் வேகமாக ஓடுதான். அது மேலே ஏறி ஒரு மெல்லியலை ஆகன்னா உடம்புல ஒரு பாகத்தில் யாரை வச்சுருக்காரு, அம்பாள். வெண்ணெய் நல்லூரில் வைத்தனை ஆளும் கொண்டார். இது அகச்சான்றுன்னு பக்கத்தில் எழுதிக்கோங்க.
புத்தூர்லேருந்து எங்கே கூட்டு போனார்? வெண்ணெய் நல்லூரில் ஆட்கொண்டார்ல, அது கொடுத்துருக்காரு பாருங்க. வெண்ணெய் நல்லூரில் வைத்து என்னை ஆளும் கொண்டார். அடுத்து போகம் கொண்டார். கடற்கோடியின் மோடியை பூண்பதாக நாகம் கொண்டார்க்கு இடம் ஆவது நம் திரு நாவலூரிலே. இல்லையா? அப்போ விரைவாக ஓடக்கூடிய ரிஷப வாகனம் வெள்ளை நிறத்தில் இருக்குது, வெள்விடை, அதை வச்சிருக்காரு. மெல்லிய இயல்பை உடைய அம்பாளை ஒரு பாகம் கொண்டவர். திருவெண்ணை நல்லூரில் என்னை போய் நிறுத்தி அடிமையாக ஆக்கிக்கிட்டவர். சரியா? ஆளும் கொண்டார்னா, அவர் ஆட்கொண்டார்னா நம்ம யார்? அடிமை. அவர் ஆட்கொண்டார்னா நம்ம அடிமை. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாரு? தென்கடல் மூலையில் இருக்கக்கூடிய அம்பாள் கூட, போகம்னா அம்பாள் கூட அவர் சேர்ந்து இருக்கிறது. சரியா? அது வந்து போகம். தனியாக இருந்தால் யோகம், அம்பாள் கூட சேர்ந்துருந்தா. இன்னொரு இது வந்து எதையாவது வன்மையாக தண்டிக்கிற போது போகிறார்ல, அதுக்கு என்ன வடிவம்? யோக வடிவம் பார்த்துட்டோம், தனியாக இருக்கிறது. குட், கரவலி. வேக வடிவம். கோபமாக இருக்கிறதுக்கு தான் வேக வடிவம்னு பேர். நம்ம ஏற்கனவே வேக வடிவமாக தான் இருக்குமோ வீட்டில்? கோப வடிவம் தான், வேக வடிவம் தான். என்ன நான் அடிக்கடி, ஆனால் கோபம் வரும்போது நீங்கள் சாமியை நினைக்கணும். நம்மளை சாமியை விட்டு வச்சுருக்காரு. நம்ம ஏன் வீட்டில் இருக்கவங்கள இந்த பாடுபடுத்தணும்? சரிதானே? யார் மேலேயும் நம்ம கோபப்படும். அதான் சரி. ஆக அப்படி போகம் கொண்டவராக இருக்கிறார். அதான் கடல் கோடியில். இல்லையா? அடுத்து பாம்பை அணியக்கூடிய பொருளாக கொண்டவர். இல்லையா? ஆமாம். இந்த மோடிங்கிற சொல் வந்து காளியை குறிக்கும். மோடிங்கிற சொல்லு காளி. ஆமாம். எதை எதை தண்டிக்கணுமோ தண்டித்து, எதை சரி பண்ணணுமோ. காசிலெல்லாம் நல்ல விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காரு. இல்லையா? எவ்வளவோ ஆக்குப்பை பண்ணியிருக்காங்க எல்லா பக்கம். இல்லை அது மட்டும் இல்லை, நீங்கள் இந்த கல்வெட்டு செய்திகளெல்லாம் பார்த்தீங்கன்னா வைத்தறிச்சலாக இருக்குது. ஒவ்வொரு கோயிலுக்கும் ஒவ்வொன்றுக்கும் நிபந்தம் இருக்குது. விளக்கு போடுறதுக்கு இது, ஓதுவாருக்கு இதுன்னு அந்த காலத்தில் எல்லாம் கொடுத்துருக்காரு. அம்பட்டையும் எல்லாரும் ஆக்கிரமிச்சிருச்சு. அப்புறம் நான் தப்பே பண்ணலை, நான் கஷ்டப்படுறேன்னா சிவன் சொத்து குலநாசம் தானே. உண்டா இல்லையா? சொல்கிறதுனே தெரியலை. அறநிலையத்துறை வந்து அறமே இல்லாத துறையாக இருக்குது. சரி. அர்ச்சகர் தட்டில் கொடுக்கணும். அவருக்கு வேற என்ன வருமானம்? அதெல்லாம் போடக்கூடாது. அர்ச்சகர் பாவம். அவங்க வயிற்றுல அடிக்கிறதுக்கு தானே இவங்க அதில் போடாத உண்டியில் போடுது. சரி சரி. அஞ்சும் கொண்டாடுவர். சரி, அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏமா அஞ்சும் கொண்டாடுவர்னா என்னது? அடுத்த பாட்டு. வெரி குட். பஞ்சகவியம். சுவாமிக்கு அபிஷேக பொருள். அஞ்சாம் மிருகத்தை மாதிரியே. ஆமாம். பால், தயிர், வெண்ணெய், கோமயம், கோஜலம். அதனால் அது ஆடுவர். ஆவினில் சேவினை ஆட்சி கொண்டார். என்ன அர்த்தம்? அந்த பசு மாட்டுக்காக நல்ல உருகி அதை காப்பாற்றின சண்டேஸ்வர நாயனர். அதான் சேனா யார்? பிள்ளை. சேவினை ஆட்சி கொண்டார். தஞ்சங்கொண்டார் அடி சண்டியை தாமென வைத்துகந்தார். இல்லையா? அடைக்கல பொருளாக வச்சு, அவரை தன்னோட கூட வச்சு, அதாவது தனக்கு சமமாக வச்சு, இவருக்குள்ள நெய்வேத்தியம், பூவு, இல்லையா, எல்லாமே அவருக்கு தான்.
அடுத்து என்ன சொல்லிட்டாரு? நெஞ்சம் கொண்டார் வெண்ணெய் நல்லூரில் வைத்தனை ஆளும் கொண்டு நஞ்சம் கொண்டார் அப்படின்னா எப்போ பாடணும்? பிரதோஷன் பக்கத்தில் எழுதிக்கோங்க. என் நெஞ்சத்தை ஈர்த்து கொண்டு, சரியா? நெஞ்சத்தில் அவர் இருக்கான்னு வேற யார் பாடியிருக்கா? நெஞ்சம் உனக்கே இடமாக வைத்தேன், அதுதான். சரி, உனக்கே அழுத்தம், உனக்கு இடமாக வைத்தேன்னு சொல்லலை, உனக்கே. உனக்கு மட்டும்தான் அங்கே இடம், வேறு யாருக்கும் இடம் இல்லை. ஆனால் கொஞ்சம் நடைமுறைக்கு கொண்டு வரணும், சரிதானே? சரி, அடுத்து உம்பரார் கோனை. உம்பரார்னா யாரு? தேவர்கள். தேவர்களோட கோன் யாரு? இந்திரனோட தின்தோள் முறித்தார். வேற எங்கே வரும்? இந்திரனோட தோளை முறிச்சது வேற எங்கே வரும்? எதில்? திருவாசகம் யாராவது வச்சிருந்தீங்கன்னா எடுத்து வாசிங்கடே. இந்திரனை தோல் நெறித்து, இல்லையா? சரி, ஆக அதை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் என்ன செஞ்சாராம்? உரித்தார் களிற்றை. களிறுனா என்னது? சர்வன உருளைக்கிழங்கு, அவிச்ச கிழங்க உரிச்ச மாதிரி என்ன செஞ்சாராம்? ஒரே உரிச்சு அப்புறம் என்ன செய்கிறாரு? செம்பொனார். சுவாமி எப்படி இருப்பாராம்? ஆமாம், சிவந்த பொன் போல்வதும். அப்புறம் என்னது? தீவண்ணர். எங்கே இருக்கார் தீவண்ணரா? அண்ணாமலையில் நெருப்பு போன்றவர். தூவண்ண நீட்டர். சுவாமி எப்போதும் என்ன செய்கிறாராம்? ஜம்மட திருநீர் அணிஞ்சிருக்காரு. ஓர் ஆவணத்தால் எம்பிரானார் வெண்ணெய் நல்லூரில் வைத்தனை ஆளும் கொண்டு. திருப்பி திருப்பி அதை சொல்லாது. அவர் அப்படி ஆட்கொள்ளலைன்னா இவர் என்ன செஞ்சிருப்பார்? சடங்கு சிவாச்சாரியார் பண்ணால் கல்யாணம் பண்ணிட்டு நம்மளை மாதிரி இந்த பூமியில் இருந்திருப்பார். அது இல்லாமல் தடுத்தாட்கொண்டார்ல சுவாமி. அதனால் அதை நன்றியோடு சொல்லி சொல்லி பாடுது. இதுவும் அகச்சான்றுன்னு பக்கத்தில் எழுதிக்கோங்க. அவருக்கு இடமாவது நம் திரு நாவலூரே. அடுத்து கோட்டம் கொண்டார் குடமுக்கிலும் கோவலும் கோத்திட்டையும் வேட்டம் கொண்டார் வெண்ணெய் நல்லூரில் வைத்தனை ஆளும் கொண்டார். மீண்டும் வருது பாருங்க. ஆட்டங்கொண்டார் தில்லை சிற்றம்பலத்தே அர்க்கனை முன் நாட்டம் கொண்டார் கிடமாவது நம் திரு நாவலூரே. கோட்டம், கோ அப்படிங்கிறது குன்று, இல்லையா? அப்படின்னு ஒரு பொருள் எடுக்கலான் இருக்கு. அதனால் கோட்டம் அப்படிங்கிறது. கோத்திட்டைங்கிற ஊர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? கோத்திட்டை திட்டை தெரியும். கோத்திட்டை அப்ப எல்லாரும் எஞ்சிரும். தெரியலையா? அமைப்பாளரை தவிர எல்லாரும் எஞ்சிட வேண்டியதான். கோத்திட்டைன்னா திருப்பரங்குன்றம். பாண்டிய நாட்டில் இருக்க ஒரு தலம். பாண்டிப்பதி 14 பாடல் பெற்ற தலம். திருப்பரங்குன்றம்னு வராது பாட்டில், கோத்திட்டையும். சரியா? ஆமாம். சரி, இதை வந்து அப்புறம் குடமுக்குன்னா எங்கே? கும்பகோணம். அதுக்கு அடுத்தால வேட்டம் கொண்டார், இல்லையா? வேட உருவம் கொண்டார். அப்புறம் வெண்ணெய் நல்லூரில் என்ன கூட்டிகிட்டு போய் அடிமையாக கொண்டார். அப்புறம் தில்லையில் என்ன செய்தார்? ஆட்டம் கொண்டார், நடனம் ஆடினார். அருக்கனை முன் நாட்டம் கொண்டார். அப்படின்னா என்ன அர்த்தம்? அருக்கன்னா யாரு? சூரியன். சூரியனை நாட்டம் கொண்டார்னா என்ன அர்த்தம்? நாட்டம்னா என்னது? விருப்பமா? கண்ணு. ஏன்? சூரியன் எத்தனை பேர்? 12 பேர். 12 சூரியனில் தட்சனோட யாகத்தில் கலந்துக்கிட்டவங்களுக்கு ஒருத்தனுக்கு பல்லு போச்சு, ஒருத்தனுக்கு கண்ணு போச்சு. பக நேத்திர பிதே பூஷ தந்த பிதே. சுவாமியுடைய
அர்ச்சனைகளில் வரும், சிவார்ச்சனையில் வரும். பக நேத்திர, பகன்கிற சூரியனுக்கு நேத்திரம் போச்சு, கண்ணு போச்சு. அதான் இங்கே நாட்டம்னு கொடுத்துருக்கு. அருக்கன் நாட்டம்னா பகன்கிற சூரியனோட கண்ணு போச்சு. பூஷன்கிற சூரியனுக்கு தந்தம், தந்தம்னா பல்லு. தந்தம்னா பல்லு. நமக்கு தந்தம் கிடையாதுல்ல, யானைக்கு தானே தந்தம் உண்டு. நமக்கு தந்தம்னா பல்லுன்னு எப்படி சொல்லலாம்? எதை வச்சு தந்தம்னா பல்லுன்னு சொல்லலாம்? விநாயகருக்கு தந்தம் இருக்குது, யானைக்கு தந்தம் இருக்குது. நமக்கு யானை பல்ல சொல்றீங்களா? தெரியலையா? ஆர்வ நாவலர் நூல் படிக்கலன்னு அர்த்தம். தந்த சுத்தி காலையில் எழுந்து பல் தேய்க்கிறதுக்கு கொடுத்துருப்பாரு. ஆர்வ நாவலருடைய நூல்கள்லாம் படிங்க. நித்திய கர்ம விதி கண்டிப்பாக படிக்கணும் சைவர்களில். அவர் பாலபாடம் எழுதியிருக்காரு, 4 வால்யூம் எழுதியிருக்காரு. அவரோட நூல்களெல்லாம் அட்லீஸ்ட் நெட்லேயாவது எடுத்து படிங்க. சரியா? நிறைய விஷயம் சொல்லியிருப்பார். சைவத்துக்கு அத்தாரிட்டி. சரி, ஆஹா, அது முடிஞ்சுதா? அதுக்கு அடுத்த பாட்டு நாட்டம்னா கண்ணு, கண்ணு. பகநேத்திர பிதே. அடுத்து தாயவளாய் தந்தையாகி சாதல் பிறத்தலின்றி போய் அகலாமை தன் பொன்னடிக்கென்னை பொருந்த வைத்த வேயவனார் வெண்ணை நல்லூரில் வைத்தனை ஆளுங்கொண்ட நாயகனார் கிடமாவது. ஆமாம், தாயவளாய், அதாவது எனக்கு தாயாகவும் தந்தையாகவும் எனக்கு யாராலும் செய்ய முடியாத ஒரு உபகாரம் பண்ணியிருக்காரு. என்னது? அதில் என்ன கொடுத்துருக்கு? சாதல் பிறத்தல் இன்றி. பிறந்தா கண்டிப்பாக இறக்கணும். பிறவியை நீக்கிட்டார்னா என்ன அர்த்தம்? பிறவியை நீக்கிட்டார்னா என்ன அர்த்தம்? முக்தி. அதனால் தன் பொன்னடிக்கீழ் என்னை பொருந்த வைத்த, அப்படியே அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. கோல்டன் கலர் பெண்ணு இருந்தால் அதை வச்சு அண்டர்லைன் பண்ணிக்கலாம். சரியா? பொன்னடி கீழே வைக்கிறாருல்ல, அதனால் இதெல்லாம் பொன் எழுத்தில் தான் எழுதி வைக்கணும். சரி, அடுத்து அவரை வேயவன் சொல்லியாச்சு. அவர் மூங்கில்ல இடமாக கொண்டிருந்தாராம். நம்ம பக்கத்தில் எந்த தளத்தில் மூங்கில இடமாக கொண்டிருக்காரு? காது குளிர்த. அடுத்த நிமிஷம் அவ்வளோ பேரும் சொல்லிட்டீங்களே. சரி, ஏன்னா எங்கள் ஊர் திருநெல்வேலி, நான் பிறந்த ஊர் வேணுவனால எங்கள் ஊர். அவரை போய் பார்த்தாலே ஒரு சந்தோஷம். அவர் ஐப்பசி மாதம் திருவிழாவுக்கு காலையில் 4 மணிக்கு தங்க சப்பரத்தில் அம்பாள் முதல்ல தபசிருக்க போவாள். நல்ல விபூதி காப்பு, வெள்ளை வஸ்திரம், பவள மாலை, உத்திராட்ச மாலை, வேறு எந்த அலங்காரமும் இருக்காது அம்பாளுக்கு. ஃபுல்லாக விபூதி காப்பு. தங்க சப்பரத்தில் அவள் போவாள். அதுக்காக எதிர்பார்த்துட்டே பார்த்துருக்கோம், எப்படா அவள் வாரா மேலே சத்தம் எப்போ கேட்குன்னு பார்த்துட்டு வாசலில் நின்று காலையில் அவள் தபஸுக்கு போகும்போது முதல்ல கும்பிட்டுருவோம். அவள் காட்சி கொடுக்க மண்டபத்தில் போய் தபம் பண்ண போயிடுவோம். அந்த ரோட்டில் தான் எங்கள் அப்பா வீடு. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து 10 மணிக்கு மேலே 11 மணிக்குள்ளே சுவாமி ஜம்முன்னு அலங்காரம் பண்ணி அவளுக்கு காட்சி கொடுக்க வருவார். அங்கே போய் காட்சி கொடுத்துட்டு அங்கே திரிபுர சுந்தரியம்மன் கோயில் இருக்குது. அது பக்கத்தில் திருஞான சம்பந்த பெருமானுக்கு ஒரு கோயில் இருக்குது. அதனால் ஞான சம்பந்த பெருமானுக்கு அன்றைக்கி அங்கே வச்சு ஞானப்பால் கொடுக்குறப்பவும் நடக்கும். இதுவும் முடித்து அவளுக்கு காட்சி கொடுத்தாச்சு இல்லை, அந்த பூஜை எல்லாமே சிறப்பாக முடிஞ்சு அப்புறம் 2 பேரும் ஜோடியாக காட்சி கொடுக்க வந்துடுவாங்க. பிறத்தாலேயே முதல் அடியவர் யார் சுவாமிக்கு? விஷ்ணுன்னு யார் சொன்னா? நீங்களா? அவங்களுக்கு ஒரு கரவலி கொடுத்துருங்க. பெருமாள் விஷ்ணு 2 ஒன்று தானே. அவர் பிறத்தாலே வருவார். அம்பாலும் சுவாமி வர பிறத்தாலே அவர் குட்டி, அவருக்கு ஒரு குட்டி சப்பரம், அவரும் பிறத்தாலே வருவார். அழகாக திருக்கண் சாத்திட்டே வருவாங்க. ஓதுவார்கள் பாடுறதும் அதுக்குன்னு ஒரு வாத்தியம், அந்த ஓசை கேட்கணும். அந்த பித்தளையில் பெருசாக இருக்கும் இந்த நாதஸ்வரம், அதை ஊதுவாங்க பாருங்க, அதிரும் அந்த சத்தம் சும்மா அழகாக இருக்கும். அவர் வாராரு, அவர் இந்த பெரியவர் அப்படிங்கிற ஒரு உணர்வை நமக்கு தரும் அந்த வாத்தியத்தோட ஒலி. அவர் வாரது கண்கொள்ளா காட்சியார். இந்நாள் வரைக்கும், இந்த வருஷம் வரைக்கும் நான் கல்யாணம் ஆகி வந்தாலும் மரியாதை அங்கே ஓடிடுவேன் அன்னைக்கு. ஏன்னா அவர் வாரதை பார்க்குறது நமக்கு எவ்வளோ பெரிய விஷயம்.
அதோட நாங்கள் என்ன பண்ணுவாங்க, அப்பா வீட்டில் அண்ணன் தம்பி எல்லாருமே இதில் சைவத்தில் தீவிரமாக இருக்கிறதுனால இவங்க எல்லாம் வருவாங்களா, இப்பாட்டிட்டு அந்த தீப்பந்தம் பிடிக்கலேருந்து வாத்தியம் வாசிக்கிற ஆள், நாதஸ்வரம் வாசிக்கிற ஆள், இது ஓதுவார்கள், சிவாச்சாரியார்கள், அத்தனை சிவாச்சாரியார் இருப்பாங்க அன்றைக்கி. அதனால் ஏன்னா மேலேயே 2 பேர் உட்காந்துருப்பாங்க, கொடுத்தது பூரா சாப்பிட்டதுக்கு, தீவாரணை காட்டுறதுக்கு ஒருத்தர், விபூதி கொடுக்கறதுக்கு ஒருத்தர், நிறைய சாமிக்கு அம்பாளுக்கும் வந்துக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா காலையிலேருந்து அங்கே தான் இருப்பாங்க எல்லாருமே, காட்சி கொடுக்க மண்டபத்தில். அதனால் அவ்வளோ பேர். அப்புறம் வேதம் சொல்கிறதுக்கு ஒரு குரூப்பு. ஆனால் அவ்வளோ வரையும் வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு வந்து முகங்கை காலை கழுவ சொல்லிவிட்டு அவங்க எல்லாருக்கும் அந்த வெங்காயம் போடாத வடையெல்லாம் இவங்களுக்கெல்லாம் வேதியர்களுக்கெல்லாம் ரெடி பண்ணி அப்புறம் இவங்களுக்கெல்லாம் எல்லாம் வாங்கி கொடுத்து அத்தனை பேருக்கும் ஸ்வீட்டுக்காரன் காப்பி கொடுத்து அதுக்கப்புறம் எல்லாருக்கும் ஒரு தட்சணையும் வச்சு கொடுத்து அனுப்புவோம். அதனால் எனக்கு அந்த நாள் என்றைக்கு வருதுன்னு வருஷந்தோறும் ஒரு ஆசையாக இருக்கும். சுவாமி இப்படி வீட்டு வாசம் இவங்க எல்லோரும் சமபரிகாரம் பண்ணுதுனே சாமியை அம்பாள் என்ன செய்வாங்க, நாங்கள் டக்குனு இங்கே உள்ள வந்து என்னென்னு பார்த்துட்டு மருந்தவை மந்திரம் அவர் முன்னாடி நின்று பாடிடுவோம் நாங்கள். சரி, இப்போ என்ன பார்த்தோம், எந்த பாட்டம்மா பார்த்தோம்? 7 முடிச்சிட்டோமாம்மா? ஆமாம். பொன்னடிக்கே என்னை பொருந்த வைத்தங்கிற வரி முக்கியமான வேயவனார்ங்கிறது நமக்கு திருநெல்வேலி ஞாபகப்படுத்திச்சு. அந்த நாயகனாருக்கு இடமாவது நம் திருநாவலூர். வாயாடி மறையோதி ஓர் வேதியனாகி வந்து தீயாடியார் சின கேழலின் பின் சென்றோர் வேடுவனை. எந்த கேழலுக்கு பின்னால் போனார்? கேழல்னா என்னது? பன்றி. எந்த பன்றிக்கு பின்னால் போனார்? யார்கிட்ட? அர்ஜுனன் தவம் பண்ணும்போது எந்த பன்றி? கேட்கலையே. தெரியலையா? மூகாசூரன். அதனால் ஆமாம், அதனால் அதை சொல்லிட்டு என்ன சொல்லியிருக்காரு, வேடுவனாய் வேயாடியார். இல்லை ஏற்கனவே இந்த மாதிரி வேயவனார்னு பார்த்தோம் பார்த்தீங்களா? அதனால் அதுக்கு முன்னக்கூட்டியும் இந்த மாதிரி வேட்டை ஆடுற இந்த வேட்டாங்கொண்டான்னு பார்த்தோம்ல, அதாவது வேடுவனாக வந்தார்னு. அவர் இருக்கக்கூடிய நிலை வேறு. சொரூப நிலையில் சுவாமி எப்படி இருப்பார், சிறப்பு நிலையில் எப்படி இருப்பார் சுவாமி? என்னாச்சு? சித்தாந்த ரத்தனங்கள்லாம் ஒன்றுமே சொல்ல மாட்டேங்க. வேற எப்படி இருப்பாரு? சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரம். என்னம்மா? அவர் எப்படி இருப்பாரு? நீங்க பார்க்கறதுக்கு எப்படி இருப்பாரு? ஒரு நாமம் ஓர் உருவம் இல்லாதார்க்கு 1000 திருநாமம் பாடி தெள்ளேனம் கொட்டாமன்னு ஒரு வரி வருதா திருவாசகத்தில்? அந்த நாம ரூபம் இல்லாத நிலை தான் என்னது? சொரூப நிலை. அப்போ அவருக்கு ரூபமே கிடையாது. அப்புறம் தடத்த நிலையில் நமக்காக இத்தனை வடிவம், சுருக்கி சொன்னால் 25, விரிச்சி சொன்னால் 64 வடிவம். நமக்காக தான் இத்தனை வடிவம். அவருக்கு இயற்கையிலே அவரை வந்து அப்போ அவங்க எப்படி பார்க்கறது? நாம ரூபம் இல்லாதவரை எப்படி பார்க்கறது? எப்படி பார்க்கறது? என் கேள்வியே தப்பு. யாருமே பார்க்கவே முடியாது நாம ரூபம் இல்லாட்டா, இல்லையா? உணர முடியும். சரியா? நான் கேள்வி கேட்டேன்னா நீங்கள் டக்குன்னு சுதாரிக்கணும். பார்க்க முடியாதுன்னு தைரியமாக சொல்லணும். எப்படி பார்க்க முடியும்? நாமமே ரூபமே இல்லைன்னா எப்படி பார்க்குறதுன்னு கேட்கணும். ரூபம்னா என்னது? வடிவம். வடிவம் இல்லாட்டா எப்படி பார்க்க முடியும்னு கேட்கணும். தைரியம் வரணும் அதுக்கு. சரியா? பிரியாணி கொஞ்சம் பத்தாது போலுக்க. அடுத்து படமாடு பாம்பனையானுக்கும். யாரு? பாம்பில் படுத்திருக்கிறது யாரு? திருமாலுக்கும். பாவை நல்லாள் தனக்கும். பாவை நல்லாள் யாரு? அம்பாள். வடமாடு மால்விடை ஏற்றுக்கும். இல்லையா? கழுத்தில் வடம் கிடக்கான் ரிஷபத்துக்கு. அதுக்கும் பாகன் எனப்படும் தன்மை. சுவாமி தான் எல்லாருக்கும் பாகன்.
நமக்கும் அவர் தான் யார்? நம்மளை மேய்க்கிறதும் யார் தான்? பசு நம்மளை அவர் தானே மேய்க்கணும். அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு நாள் இடமாடியார் வெண்ணெய் நல்லூரில் வைத்தனை ஆளுங்கொண்ட நடமாடியார்க்கு இடமாவது நம் திரு நாவலூரே. இல்லையா? ஒரு நாள் ஏன்ட்ட வந்து இல்லையா வெண்ணெய் நல்லூரில் என்னை ஆளாக கொண்டு என்னை அடிமையாக ஏற்றுக்கொண்டு நடமாடினா என்ன அர்த்தம்? நடனமாடி அந்த பெருமானுக்கு இடம் எதுவா? திரு நாவலூர் அப்படின்னு அழகாக தந்திருக்காரு. அந்த ஒரு நாள்ங்கிறது எந்த நாளோ? ஒரு நாள் இடமாடியார் வெண்ணெய் நல்லூரில் வந்திருக்கல. அந்த ஒரு நாள் எந்த நாள்? கரவொலி கொடுங்க. அவருக்கு முதல்ல கல்யாணம் பேசிச்சுல்ல சடங்கவி சிவாச்சாரியார் பொண்ணு கூட. காலையில் நம்ம முதல்ல நின்னம ஒரு இடம் அங்கே போயிடணும். ஆரம்பிக்கும் போது யோசிச்சோம்ல அந்த இடத்துக்கு போயிடணும். சரி, அடுத்து மிடுக்குண்டு என்றோடியோர் வெற்படுத்தான் வலியை நெறித்த. யாரு? ராவணன் மலையை பேர்க்க முற்பட்டான். அவனோட வலிமையை என்ன செய்கிறாரு? நெரிக்கிறார். நெரித்தார் மீன்ஸ் வலிமையை அழிக்கிறார். அடக்கம் கொண்டு ஆவணம் காட்டி நல் வெண்ணெயூர். பாருங்க, அதையே புலம்பி தள்ளியிருக்காரு. நல்ல வேளை நான் கல்யாணம் ஆகி எங்கேயோ போகாமல் என்ன செஞ்சார்? நான் பாட்டுக்கு என் வம்சத்தை பெருக்கிட்டு எப்படியோலாம் வாழ்ந்துட்டு போயிருந்திருப்பேன், நல்ல வேளை அப்படின்னு சொல்லி திருப்பி மாஞ்சு அதே சொல்கிறாரு. மூல ஆவணத்தை மறைவாக வச்சிருந்து, அடக்கம் கொண்டுங்கிறதுக்கு அதான் மூல ஆவணத்தை பத்திரமா வச்சுருந்தா அதை குறித்து வச்சுக்கோங்க. பக்கத்தில் மூல ஓலையை வச்சுருந்தார் இல்லையா, அதான் ஆவணமாக பத்திரமா வச்சுருந்தார்ல. படி ஓலையை தானே இவர் கிழிச்சார். இவர் கிழிச்சது படி ஓலைன்னு இவருக்கு தெரியாது. சாதிச்சுட்டோன்னு ஒரே சந்தோஷம். எப்போடா நீ அதை கிழிச்சா நான் வச்சுருக்கேன் பாருடான்ட்டு, நீ டூப்ளிகேட்டை தான் கிழிச்சிக்கிற, ஒரிஜினல் தான் வச்சுருக்கேன்னு என்ன செஞ்சார்? ஜம்முன்னு எடுத்து காட்டிட்டார். சரி, அடுத்து தடுக்க ஒண்ணாததோர் வேளத்தினை உரித்திட்டு. இல்லையா? தடுக்க முடியாத வலிமை அப்படி இருக்கக்கூடிய யானையை சர்றன்னு உரிச்சு, அதை உரிக்கும் போது யார் பார்த்து நடுங்கினாலாம்? அம்பாள். இது என்ன இவர் இந்த மனுஷன் என்ன பண்ணுதாருன்னு பக்கத்துலேருந்து பார்த்து அவளுக்கு என்ன செஞ்சுதான். இப்போ நம்மளும் இப்போ நம்ம முன்னால் கொண்டு ஒரு யானையை நிப்பாட்டி உரிச்சா நமக்கு எப்படி இருக்கும் பார்க்குறதுக்கு? இல்லை, இது செய்தியாக இருக்கும்போது விறுவிறுன்னு வாசிச்சுட்டு ஓடுறோம். கண்ணு முன்னால் நடக்கும்போது அப்போ அம்பாள் பயப்படுவாளா பயப்பட மாட்டாளா? அம்பாளே நடுங்கி போயிட்டான். அம்பாளே நடுங்கினா நாமெல்லாம் ஏமாத்துறோம். அவ்வளோதான். உடனே எல்லாத்துக்கும் 108க்கு ஃபோன் பண்ணிட வேண்டியதான் அப்படின்ட்டு. அதை சொல்லி அடுத்தால என்ன சொல்கிறாரு? அப்படிப்பட்டவருக்கு இடமாவது நம் திருநாவலூர். இல்லையா? நாதனுக்கு ஊர் நமக்கு ஊர் நரசிங்க முனையரையன் ஆதரித்து ஈசனுக்கு ஆட்செய்யும் ஊர். 3 விஷயம். நாதன்கிறது யார்? சிவபெருமான், அவரோட ஊரும். நமக்கு ஊர் அப்படிங்கிறது யார்? இவரோட ஊரும், சுந்தரம் சுவாமியோட ஊரும். நரசிங்க முனையரையன் யார்? காலையில் வராதவங்களுக்காக இப்போ நரசிங்க முனையரையன் யார்? வளர்த்தவர். இவரை சுந்தரம் சுவாமிகளை வளர்த்தவர். அந்த சிறுதேர் ஓட்டி விளையாடுற பருவத்தில் இவரை பார்த்து கூட்டிகிட்டு போய் அதுலேருந்து வளர்த்தவர். அதனால் அவருக்கும் ஊர். இல்லையா? அப்படிப்பட்ட அணி நாவலூர், அழகான அந்த நாவலூரில் நாவலூர் என்று ஓத. இல்லையா? வாசிங்க. ரெண்டு பேர் தனக்கு சொல்லிட்டாரு. வன் தொண்டன், இன்னொன்று ஆரூர். சரியா? உரைத்த தமிழ் காதலித்துனா விரும்பி படிக்கணும். ஐயோ பதிகம் படிக்கணுமான்னு படிக்கக்கூடாது. நான் பதிகம் படிக்கணும் சாமிக்கு, அப்படி ஒரு விருப்பத்தோடு படிக்கணும். காதலித்து இசை கற்று வெள்ளார் சொல்ல கேட்டுகந்தவர் தமை. காலையிலையும் பார்த்தோம் இல்லையா நம்ம? ஆமாம், காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதணும்னு அழகா என்ன சொல்லிட்டாரு? வெங்காயத்தை உரிச்சு முன்னால வச்சுட்டு சரி, கற்றும் கேட்பவர். இல்லையா? நல்ல விருப்பத்தோட கற்கவும் செய்யணும், கேட்கவும் செய்யணும். இன்னைக்கு எல்லாரும் கேட்டுட்டோமா? கேட்டதுனால என்னாச்சா? வினை கட்டு.
என்ன செய்தான்? அருந்து போயாச்சு. ஜம்முன்னு ஆயிடுச்சா? ஒரு பிரச்சனையும் கிடையாது. இன்னைக்கு நிறைய சரக்கு காலி ஆயிடுச்சு. வேண்டாம். ஆமாம். அவர் பாருங்க, காலையில் வரும்போது மழை பெய்ய விடலை. எல்லாரும் கிளாஸ்க்கு வரட்டும்னு விட்டாரு. எல்லாரும் வந்து உட்கார்ந்ததுக்கு அப்புறம் தான் மழை. அதுக்கப்புறம் இப்போ போகும்போது யாருக்கும் இடைஞ்சல் இருக்கக்கூடாதுன்னு அது நிப்பாட்டிட்டாரு. அதுதான் அவர் ஜம்முன்னு எல்லாம் பண்ணுவார். இதில் இப்போ ஒரு விஷயம் நீங்கள் பார்க்கணும். கற்றும் கேட்கும் 2 விஷயம் சொல்லியிருக்கீங்க. கற்பதும் கேட்பதும் பற்றி வேற யாராவது பாடிட்டாங்களா?